அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்கலாம்னா, பாராளுமன்றத்தில எல்லாரும் வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய எம்பிக்களும், உறுப்பினர்களும் வந்து கேள்வி கேட்பாங்க. அதற்கு வந்து அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. இது வந்து எல்லா நேரத்திலயும் எல்லாருமே கேட்டுறலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறைகள் இருக்குது. எந்த நேரத்தில கேள்விகள் கேட்கணும், எந்த மாரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. அது என்னன்றத நாம பார்க்கலாம். அதுல 2 டைப் ஆப்ஸ் இருக்குது. இப்ப நம்ம அந்த 2 டைப்ல என்னன்றத பார்க்கலாம். ஒண்ணு கேள்வி நேரம், இன்னொன்னு பூஜ்ய நேரம். கேள்வி நேரம்னா என்ன? பூஜ்ய நேரம்னா என்ன? அப்படின்றத நம்ம விளக்கமா பார்க்கலாம். இது கண்டிப்பா மெயின்ஸுக்கும் சரி, இல்ல பிரிலிமினரியும் சரி கண்டிப்பா 100% கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி எதுல வந்து கேட்டிருக்காங்கன்னா, குரூப் 4லயும், குரூப் 2லயும் பிரிலிமினரில கேட்டிருக்காங்க. மறுபடியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேள்வி நேரம். சரிங்களா? பாராளுமன்றம் தொடங்கிய முதல் 1 மணி நேரம். சரிங்களா? பாராளுமன்றம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 1 மணி நேரம். அதாவது காலை 11 மணி முதல் 12 மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்த தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி நேரம் முதல்ல எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல தொடங்குறாங்க. முதல்ல இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தொடங்குறாங்க. எப்பன்னா 1721லயே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியாவுல எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1892ல இந்தியாவுல 1892ல இந்த கேள்வி நேரத்த வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்திய கவுன்சில் சட்டத்தின் கீழ, சரிங்களா? இந்திய கவுன்சில் சட்டத்தின் கீழ இத அறிமுகப்படுத்துறாங்க. இந்த கேள்வி நேரத்த வந்து பார்த்தீங்கன்னா, 3 வகையான கேள்விகள் நீங்க கேட்கலாம். அதாவது அமைச்சர்கள் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து 3 வகையான கேள்விகள் வந்து கேட்கலாம். என்னென்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர குறியிடப்பட்ட கேள்விகள், நட்சத்திர குறியற்ற கேள்விகள், குறுகிய கால கேள்விகள். இப்ப என்ன அப்படின்றத ஒரு லைன்ல பார்க்கலாம். இப்ப நட்சத்திர கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகை கேள்விகளுக்கு வாய்மொழியாக பதிலளிக்கலாம். அதாவது அமைச்சர்கள் இப்ப நீங்க வந்து ஒரு வேள நீங்க உறுப்பினரா வச்சுக்கோங்க. நீங்க வந்து நட்சத்திர குறியிடப்பட்ட கேள்விகள் நீங்க கேட்கிறீங்க. அதற்கு வந்து அதற்கு உண்டான அமைச்சர் வந்து வாய்மொழியாக உங்களுக்கு இந்த மாரி நான் பண்ணி தரேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ரோடு வேணும் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்கன்னா, அவரு வாய்மொழியாகவே பதில் சொல்லுவாரு. நாங்க இந்த மாரி பண்ணி தரோம். அப்ப பண்ணுவோம், இப்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்மொழியாகவே பதில் சொல்லலாம். அது வந்து நட்சத்திர குறியிடப்பட்ட கேள்விகள். இதில் துணை கேள்விகளும் நீங்க கேட்கலாம். ஒருவேளை நீங்க அதுல இருக்கக்கூடிய துணை கேள்விகள். உதாரணத்துக்கு சார் நீங்க ரோடு மட்டும் கேட்டீங்க. அந்த ரோடு வந்து எப்படி போகும்? அதுக்கு இன்னொரு ரோடு. அந்த மாரி அதுக்குள்ள சப்ஜெக்ட் வைஸாவும் நீங்க துணை கேள்விகள் கேட்கலாம். இது வந்து நட்சத்திர குறியிடப்பட்ட கேள்விகள்னு சொல்லுவாங்க. நட்சத்திர குறியற்ற கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தல். சரிங்களா? அவங்க வந்து வாய்மொழியாக பதிலளிக்க மாட்டாங்க. எல்லாமே ரெக்கார்டா எழுத்துப்பூர்வமா தான் உங்களுக்கு பதிலளிப்பாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, துணை கேள்விகள் கேட்க இயலாது. சரிங்களா? துணை கேள்விகள் வந்து கேட்க இயலாது. ஒரே கேள்வி தான். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதுக்கு உண்டான ரெக்கார்டா உங்களுக்கு குடுத்துருவாங்க. நீங்க ஏதாவது ஒரு டாக் அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு புள்ளி விவரமாவோ, இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்கிறீங்கன்னா, அந்த புள்ளி விவரத்த குடுத்துருவாங்க. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவை குறிப்புல இது கண்டிப்பா பதிவு செய்யப்படுவாங்க. 100% வந்து அவை குறிப்புல பதிவு செஞ்சுருவாங்க. அடுத்தது குறுகிய கால கேள்விகள். குறுகிய கால கேள்விகள்னா எதுவும் இல்லைங்க. 10 நாட்கள் கால அவகாசம். நீங்க வந்து 10 நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கேள்விக்கான பதில் வந்து வேணும்னு சொல்லிட்டு நீங்க 10 நாளைக்கு முன்னாடியே அதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் குடுக்கணும். அதாவது நீங்க சபாநாயகர்கிட்ட நீங்க அந்த கேள்விகள் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, சபாநாயகர் என்ன பண்ணுவார்ன்னா, அதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட அந்த கேள்விய அனுப்பி விட்டுருவாரு. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அத வந்து வாய்மொழியாக பதில் அளிப்பாரு. இது வந்து குறுகிய கால கேள்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, துணை கேள்விகள் கிடையாது. சரிங்களா? இதுல குறுகிய கால கேள்விகளும், துணை கேள்விகள் கிடையாது. ஒரே ஒரு கேள்வி தான் நீங்க கேட்கலாம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் துணை கேள்விகள் கேட்க முடியும். எந்த இடத்துல? அதாவது நட்சத்திர குறியிடப்பட்ட கேள்விகள்ல மட்டும் தான் நீங்க துணை கேள்விகள் கேட்கலாம். மத்த 2 இதுல நீங்க துணை கேள்விகள் கேட்க இயலாது. அடுத்தது பூஜ்ய நேரம். 0 ஹவர். பூஜ்ய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி நேரத்திற்கு இப்ப இந்த கேள்வி நேரம் 1 மணி நேரம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு. எப்ப 11 டூ 12. அந்த 12 டூ 1 அடுத்த 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி நே
பூஜ்ய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான். 12 to 1. இது எப்ப அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1962ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துனாங்க. நம்ம பாராளுமன்றத்தில 1962ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துனாங்க. இது வந்து முன்னறிவிப்பின்றி கேள்வி எழுப்பலாம். யார் வேணா எழுந்திருச்சு கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட டைமிங் உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த டைமிங்குள்ள நீங்க முன்னறிவிப்பின்றி எழுந்து நீங்க கேள்விகள் கேட்கலாம். என்ன துணை கேள்விகள், எந்த கேள்விகள் வேணாலும் இதுல இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜ்ய நேரம். இந்த 1 மணி நேரத்துல யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதுக்குண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு பெயர் தான் பூஜ்ய நேரம். ஸோ கேள்வி நேரம்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. பூஜ்ய நேரம்ன்றது என்னன்றது தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே. நன்றி.